ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல சும்ம ருஃபிஅத்து இலா சித்ரத்தில் முன்தஹா, இன்னொரு அறிவிப்புல சும்ம ருஃபிஅத் இலைய சித்ரத்துல் முன்தஹா, எனக்கு நான் சித்ரத்துல் முன்தஹாவின் பக்கம் உயர்த்தப்பட்டேன். சித்ரத்துல் முன்தஹாவின் பக்கம் உயர்த்தப்பட்டேன், எனக்கு சித்ரத்துல் முன்தஹா உயர்த்தி காண்பிக்கப்பட்டது அப்படின்னு வருது. அதாவது சித்ரத்துல் முன்தஹாவின் பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படுறாங்க. ஏன்னா அங்க இடத்துல கொண்டு வரப்பட்ட என்ன சொல்ல அங்கதான் இருக்கிறாங்க. சித்ரத்துல் முன்தஹாவின் பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த சித்ரா என்று சொன்னா இலந்தை மரம், நல்ல வாசம், நல்ல ஒரு மரம். இலந்தை மரத்துக்கு தான் சித்ரா என்று சொல்றது. இந்த முன்தஹா என்று சொன்னா நிஹாயா. நிஹாயா என்ன? முடிவு. இன்தஹாண்டா என்ன? முடிந்தது. இன்திஹான்றது முடிகிறது. பிதாயாண்டா ஆரம்பம். இப்திதா என்ற ஆரம்ப வகுப்புக்கு சொல்லுவோம். நிஹாயா. முன்தஹாண்டா முடிகிற இடம். அப்ப சித்ரத்தில் முன்தஹா, அதாவது அது ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு எல்லை. அது அந்த எல்லைக்கு பல விளக்கங்கள் சொல்லிக்கிறாங்க. வானத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் அங்கே முடிவடையும், கீழே வரக்கூடிய செய்திகள் அங்கே முடிவடையும் என்று சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஆதாரபூர்வமான விளக்கம் இல்லை. ஆனா ஏதோ ஒரு முடிவடைகின்ற இடம். அல்லாஹுவாலம் அல்லாஹ்வுடைய படைப்புகளுடைய பிரயாணம் முடிவடைகின்ற இடமாக அதை என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்ப சித்ரத்துல் முன்தஹா ரசூலுல்லாஹ்வே காட்டப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் போவதற்கு முன்னால், அந்த இடத்துக்கு போவதற்கு முன்னாலேயே வ அன அரிஃபு அன்னஹா சித்ரா, எனக்கு அது இலந்தை மரம் என்பது, அதாவது இலந்தை மரம் என்பது பார்த்தோன்னே விளங்குது. அரிஃபு வரகஹா வ தமரஹா, அதனது இலைகள் எனக்கு தெரியும், அதனது பழங்கள் எனக்கு தெரியும். ஃபகால ஜிப்ரீல், அப்ப ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹாதா சித்ரத்துல் முன்தஹா, இதுதான் சித்ரத்துல் முன்தஹா. அப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, ஃபஇதா நபிகுஹா, அதனது பழங்கள் மிஸ்லு கிலாலி ஹஜர், அதனது பழங்கள் எல்லாம் ஹஜர் பிரதேசத்து குடங்கள் போன்றிருந்தன. அப்ப ஹஜர் பிரதேசத்து குடங்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய குடங்கள். விளங்கிட்டா? ரசூலுல்லாஹ் நபி தோழர்கள் விளங்கப்படுத்துறாங்க. பெரிய அப்படியே பழங்கள் இந்த மட்டும், இந்த அளவுக்கு பழம் உள்ள அந்த மரத்துல எப்படி இருந்தது, இவ்வளவு பழங்கள் தான். மரத்துடைய அளவு என்ன? மிகப்பெரிய ஒரு அளவு. வஇதா வரகுஹா மிஸ்லு ஆதானில் ஃபீலா, அதனது காதுகள் எல்லாம், ஃபீலண்ட யானை, ஃபீலாண்ட யானைகள். விளங்கிட்டா? ஆதானில் ஃபீலா, யானைகளுடைய காதுகளை போன்று அதனுடைய இலைகள் எல்லாம் என்ன செய்தன, இருந்தன. அவருடைய இலைகள் எல்லாம் யானைகளுடைய காதுகளை போன்று இருந்தன. அவ்வளவு பெரிய இலைகள். நம்ம சித்ராட இலை எப்படி பார்க்கிறோம், சிறிய இலையாத்தான் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதாவது இதுல நம்ம இங்க இந்த உலகத்தில் இந்த போறவைகள் எல்லாம் முடிவடைகின்றன, மேலிந்து வருகின்றன முடிவடைகின்றன. அறிவிப்பது பலகீனமானது. இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் முக்கியமான இடம். எதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? சித்ரத்துல் முன்தஹா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு மாற்றம், சித்ரத்துல் முன்தஹா மாற்றம். நிறைய தங்கத்தாலான வண்ணாத்து பூச்சிகள் என்ன செய்யுது, அந்த மரத்தை அப்படியே என்ன செய்கின்றன, மூடிக்கொள்கின்றன. மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள், சூழ்ந்து கொள்கிறார்கள். கடுமையான ஒளி ஒன்று என்ன செய்கிறது, அந்த இடத்துக்கு அடிக்குது. அதனுடைய இடங்கள் ரசூலுல்லாஹ் முத்துக்களும் பவளங்களும் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல காட்டுறாங்க. அற்புதமான ஒரு காட்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமா அஹதும் மின் ஹல்கில்லாஹி யஸ்ததிஉ ஐ யஸிஃபஹா மின் ஹுஸ்னிஹா, அந்த அழகை அல்லாஹ்வுடைய படைப்புகளில் யாரும் விளங்கப்படுத்த முடியாது. அப்படி ஒரு அழகை நான் என்ன செய்தேன், அங்கே கண்டேன் அப்படி என்றான். அன்புள்ள சகோதரர்களே, எப்படி ஒரு கவர்ச்சியான காட்சி. தங்கத்திலான வண்ணாத்து பூச்சிகளும் மலக்குமார்களும் ஒரு ஒளியும் அதை என்ன செய்கிறது, அப்படியே படர்ந்து கொள்கிறது. அப்படி என்று என்னது அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் இத குர்ஆன்ல என்ன செய்றான், இது யக்ஷஸ் சித்ரத மா யக்ஷா, நான் பின்னால உங்களுக்கு சொல்லுவேன். அந்த சித்ராவை மறைத்துக் கொண்டவைகள், மூடிக்கொண்டவைகள், மூடிக்கொண்ட பொழுது வருதே, அதுதான் ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சியை காண்றாங்க. பார்க்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்த அடியை பார்க்கறாங்க, நிலப்பகுதியை. வைதா ஃபிஹா ஃபி அஸ்லிஹா அர்பஅத்து அன்ஹார், 4 அழகான ஆறுகள் ஓடிக்கொண்டிருப்பதை ரசூலுல்லாஹ் காண்றாங்க. ஒன்று அதனுடைய நிலத்திற்கு உள்பகுதியில காண்றாங்க. அப்படின்னா என்ன, மேல இருந்து உள்பகுதி ரசூலுல்லாஹ்க்கு விளங்குது, நிலத்துக்குள்ள ஓடுவது விளங்காது. ஆனா அந்த மரத்துல என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ், நிலத்துக்குள்ள ஓடுகின்ற 2 ஆறுகளை என்ன செய்கிறார்கள், காணுகிறார்கள். நிலத்துக்கு மேலால வெளிப்படையாக ஓடுகின்ற 2 ஆறுகளை காணுகிறார்கள். அப்ப அந்த நேரத்துல இது முக்கியமான தகவல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேக்குறாங்க, ஃபஸஅல்து ஜிப்ரீல், ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, ஃபகால, இது என்ன, ஃபஅம்மல் பாத்தினானி ஃபஃபில் ஜன்னah, உள்ளால ஓடுகின்றவைகள் சுவர்க்கத்து ஆறுகள், உள்ளால ஓடுகின்றவைகள் சுவர்க்கத்து ஆறுகள். அந்த அதாவது வெளியால அந்த அம்மல் பாத்தினானி ஃபஃபில் ஜன்னah அம்மல் லாஹிரான், வெளியால் ஓடுகின்றவைகள் யூப்ரட்டிஸ் நதியும் நைல் நதியும் என்று சொன்னார்கள். ஃபுராத் ஒன் நைல் அப்படின்னா என்ன, இந்த 2 நதிகளுடைய அசல் இடம் என்ன, வானம். அல்லாஹ் தஆலா எந்த வடிவத்தில் உலகத்திற்கு இறக்குகிறான் என்பது சொல்லப்படவில்லை. ஒன்றில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சக்தி உள்ளவன், மழையாக இறக்குகிற நேரத்தில் என்ன,
மலையை அதுக்கு அடிப்படையாக வைத்து அதை இடத்திலே ஒதுங்க வைப்பதற்குரிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு என்ன செய்து இருக்கிறது. அல்லது அதனது ஊற்றுக்கள் படைக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதிலிருந்து என்ன செய்திருக்கணும், எடுத்திருக்கணும். அல்லது ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்பு இல்லாமல் அந்த நீரை இந்த நேரத்தில் என்ன செய்யணும், ஊற வைக்கணும். அதனாலதான் இன்றைக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, யூப்ரட்டிஸ் நதியுடைய மூலத்தை தெளிவான முறையில் என்ன செய்யவில்லை, சொல்ல முடியவில்லை என்பது ஒரு ஆச்சரியம். துருக்கி என்ற செய்து துருக்கியில வந்து எங்க போகுது, இங்கெல்லாம் போகுது, ஈராக்கு அப்படி என்று போய் ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு பயணம் அதுக்கு என்ன செய்கிறது, எதுக்கு இருக்கிறது, யூப்ரட்டிஸுக்கு என்ன செய்கிறது இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நைல் நதி இரண்டாவது என்ன, சரி, அதாவது யூப்ரட்டிஸ் நதி, திஜ்லாண்டா டைக்ரிஸ். இப்போ வரைத்து ஜிப்ரீல அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது, திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலுடைய இரக்கத்தை காண்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னா, தனது சொந்த உருவத்தில் தோற்றமளிக்கிறார்கள். தனது சொந்த உருவத்தை ரசூலுல்லாஹி எல்லா அத்தாட்சிகளோட நபி ஒரு பக்கத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, சொந்த உருவத்தில் தோற்றமளிக்கிறார்கள். வரைத்து ஜிப்ரீல அலைஹி 600 ஜனாஹின், 60 சிறகுகளோடு நான் அவரை கண்டேன். 600 சிறகுகளோடு அவரை நான் என்ன செய்தேன், கண்டேன். 600 சிறகுகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த செய்தியில வர எப்படின்னா, சத்தல் உஃபுக கத் மலஅல் உஃபுக, நபி அவர்களுக்கு வேற எந்த திசையும் விளங்கல. இங்க ஒன்று பார்த்தா இங்க பார்க்கலாமே, எதுவுமே வானத்துல என்ன செய்யவில்லை, விளங்கவில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர, அவருடைய இறக்கைகளை தவிர வேற எந்த காட்சியை மேலுக்கு என்ன செய்யல அவரு விளங்கவில்லை. அதான் உஃபுகில் அஅலாண்டு வருது, விளங்கிட்டா, அந்த உயர்ந்த திசையில் என்ன செய்யவில்லை, எதையும் அவரால் என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. அப்படி அந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அதுல சில பலகீனமான செய்திகள் என்ன செய்கின்றன, வருகின்றன. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ல் வடிவத்திலே கண்டார்கள். உலகத்தையே எதையுமே காண முடியவில்லைன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மனிதரா இருக்கணும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது போன்ற மலக்குமார்கள் 70,000 பேர் அந்த பள்ளிக்குள்ள போறதா என்ன எப்படி இருக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்றாங்க, சும்மா உதுகில்துல் ஜன்னah, பின்னர் நான் சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்பட்டேன். பின்னர் நான் சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்பட்டேன். ஃபஇதா ஃபீஹா கிபாபுல் லுஅ்லு, முத்து, அதாவது துளையிடப்பட்ட முத்து கூடாரங்களை நான் கண்டேன். நம்ம ஒரு கூடாரம் இருக்கிறோம், அந்த கூடாரத்துல முத்து கூடாரமாக இருந்தா எப்படி இருக்கும், கூடாரமே தனி ஒரு முத்தால் என்னது ஆனது. வைதா துராபுகள் மிஸ்க், சொர்க்கத்துடைய மணலாக நான் கஸ்தூரியை கண்டேன். வபைனா அன் அஸீரு ஃபில் ஜன்னah, நான் சொர்க்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறேன். உதீது அலா நஹரின் ஹாஃபதாஹு குபாபுல் லுஅ்லு அல் முஜவ்வஃப், விளங்கிட்டா, நான் சொர்க்கத்துக்குள்ள போகிறேன். அந்த நேரத்தில் அதாவது நான் இந்த மாதிரி ஒரு துளையிடப்பட்ட முத்துக்களை என்ன செய்கிறேன், அந்த ஆற்றின் ஓரங்களிலே நான் காண்கிறேன். நான் அந்த நேரத்தில் கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மாஹாதாயா ஜிப்ரீல், ஒரு ஆறு, ஒரு நீண்ட ஆறு, அதன் ஓரங்களில் எல்லாம் துளையிடப்பட்ட ஒரே முத்தாலான கூடாரங்கள் தான் அந்த ஆத்துல அழகு எப்படி இருக்கு, இந்த ஆறுடைய அழகு எப்படி இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன், ஜிப்ரீலே இது என்ன? கால ஹாதா அல் கௌசர் அல்லதி அதாக ரப்புக அஸ்ஸ வஜல், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்கிய கௌசர் இது. எந்த சூரத்துல வருது, பக்ராவுடைய எத்தனை வசனம், கௌசர். இன்னா அதைனாக அல் கௌசர், பக்ரால இல்லத இன்னா அதைனாக அல் கௌசர், நாம் உங்களுக்கு கௌசர் என்பதை என்ன செய்தோம், வழங்கினோம். அந்த கௌசர் என்றது இந்த ஆறை என்ன செய்யும், குறிக்கும். ஹவுதுல் கௌசர் என்றது பிழை, விளங்கிட்டா. இந்த வார்த்தையில நம்ம சொல்றது தடை இல்லை, ஆனாலும் வந்து என்னது, கௌசரில் இருந்துதான் ஹவுலுக்கு என்ன செய்கிறது, தண்ணீர் வருகிறது. ஹவுத் என்ற தடாகம், கௌசர் என்றது ஆறு, அந்த ஆறுல இருந்தா ஹவுதுக்கு என்ன செய்யறது, தண்ணீர் வருகிறது. கௌசர் என்பது சொர்க்கத்திலே, ஹவுத் என்பது சொர்க்கத்திற்கு வெளியே. ஹவுத் என்பது சொர்க்கத்துக்கு வெளியே நீர் அருந்துகின்ற ஒரு இடம் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உங்களுக்கு வழங்கப்பட்டுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கை அப்படி அடிக்கிறாங்க, நிலத்துல கை அப்படி அடிச்சு என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. ஃபஇதா தீனுல் மிஸ்குல் அஸ்ஃபர், வாசம் அடிக்கிற கஸ்தூரி நிலம், அது வாசம் அடிக்கின்ற கஸ்தூரி நிலம் அது. வைதா ரதுராதுல் லுஅ்லு, அதன் ஓரங்கள் எல்லாம் என்ன, அதனுடைய சின்ன கற்கள் எல்லாம் முத்துக்களாக இருக்கின்றன. அப்படி நிலம் இருக்குமே, சின்ன சின்ன கற்கள் இருக்குமே, அதெல்லாம் எடுத்து பார்த்தா என்ன, எல்லாம் முத்து. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, ஓலை வீட்டில் வாழ்ந்த மனிதர், குடிசையில் வாழுகின்ற மனிதர், இதெல்லாம் பாக்குறாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல ஒன்றையாவது ஆசைப்படுவாங்களா, இந்த உலகத்துல ஒரு சின்ன விஷயத்தையாவது ரசூலுல்லாஹ் ஆசைப்படுவாங்களா, ஆசைப்பட மாட்டார்கள். ஏன், அவருக்கு தயாரிச்ச எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கண்டு விட்டார்கள், எல்லாம் பாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, வகும்து அலா பாபின் நார், நரகத்தின் வாசலில் நான் நின்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைதா ஆமத்து மன் தகலஹ நிஸா, நான் அந்த நிக்கிற நேரம் அதுல நுழைகின்றவர்களாக யாரை கண்டே, அதிகமாக
பெண்களை கண்டேன். வரஐது ரிஜாலன், அங்கே சில மனிதர்கள் ஆண்களை கண்டேன். துக்ரது ஷிஃபாஹுஹும் பிமகாரில் மின்னார், அவர்களுடைய வாய்கள் எல்லாம் கத்தரிக்கோள்கள், நெருப்பாலான கத்தரிக்கோள்களால் வெட்டப்பட்டு கொண்டிருப்பதை நான் கண்டேன். சில ஆண்கள் என்ன செய்தேன், இந்த மாதிரி கண்டேன். யா ஜிப்ரீல் மன் ஹாஉலாஇ, யார் இவர்கள்? கால ஹாஉலாஇ குதபாஉ மின் உம்மத்திக், இவர்கள்தான் உங்கள் சமுதாயத்திலே மார்க்க உரை நிகழ்த்தக்கூடியவர்கள், இவர்கள்தான் உங்கள் சமுதாயத்தில் மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள். யமுரூன அன்னாஸ பில் பிர், நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்வார்கள், ஏவுவார்கள். வயன்ஸவுன அன்ஃபுஸஹும், ஆனா தங்களுக்கு நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். வஹும் யத்லூனல் கிதாப், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவார்கள். அஃபலா யஅகிலூன், சிந்திக்க மாட்டார்களா? அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார். மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறவர்கள் நம்ம சொல்லிக்கொண்டு அதே விஷயங்களை மக்கள் செய்யவில்லையே என்று நாங்கள் விசனப்பட்டு கொண்டு நாம் செய்யாமல் இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை, நஊது பில்லாஹி மின்ஹா, நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் தஆலா அனைவரையும் அதில் என்ன செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்தில் நுழைந்தவர்கள் அதிகமானவர்களாக நான் பெண்களை கண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நரகத்தில் நுழைகின்றவர்கள் அதிகமானவர்களாக நான் பெண்களை கண்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உம்மத்துடைய அதிகமான சமூகமாக யார் இருப்பார்கள்? கடைசி காலத்தில் என்ன செய்வார்கள், பெண்களாகத்தான் இருப்பார்கள். அதனால ஆண்களை விட பெண்கள் என்ன செய்வார்கள், நரகத்தில் அதிகமாக இருப்பார்கள் பேசக்கூடாது. ஆனா புரிஞ்சுக்கங்க, அதிகமாக பெண்கள் நரகத்திற்கு நுழைவார்கள் என்பதும் ஆண்களை விட என்பதும் வித்தியாசம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா சுருக்கமாகவும் தொழுகை நீளமாகவும் இருந்தது. அது அர்த்தம் குதுபாவை விட தொழுகை நீளமாக இருந்தது என்ற அர்த்தம் அல்ல. குதுபா 10 நிமிஷம், தொழுகை 15 நிமிஷம் அர்த்தம் அல்ல. உரைகள் வளமையான உரைகளை விட ஜும்மா உரை என்ன செய்யும், சுருக்கமாக இருக்கும். வளமையான தொழுகையை விட ஜும்மா தொழுகை நீட்டமா இருக்கும், அவ்வளவுதான். இதை விட அதே அல்ல. எதை விட? இந்த ஜும்மாவை விட தொழுகை நீளம் என்று ரசூலுல்லாஹ் எங்க என்ன செய்யல, சொல்லல. அதனால அந்த சந்தேகம் என்ன செஞ்சுங்க, நீக்கிக்கங்க. அதே மாதிரிதான் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக நுழைவார்கள் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. அதிகமான பெண்கள் நுழைவார்கள் என்று சொன்னால் சில வேளை 100 பேர் பெண்களாக இருந்து ஒரு வகுப்புல பெண்கள் தான் அதிகமாக ஃபெயிலாகி இருக்கிறார்கள் என்றாங்க. ஆனா வகுப்புல எண்ணி பார்த்தா 50 பேர் ஆண்கள், பெண்கள் 100 பேர். என்ன ஒப்பீட்டு அளவுல என்னது, ஆண்கள் அதிகமாக ஃபெயிலாகி இருக்கலாம். புரிஞ்சுக்கங்க சரியா? அதனால நரகத்திற்கு அதிகமாக நுழைவார்கள் என்பது இந்த அதாவது பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் என்றதோட சேர்த்து என்ன செய்யணும், நம்ம விளங்கணும். எதற்காக நுழைவார்கள் ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. எதற்காக நுழைவார்கள்? அவர்களுடைய நன்றி மறக்கின்ற தன்மை என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இயல்பாக அது இருக்கும், அதை குறைத்துக் கொள்ள அவங்க என்ன செய்யணும், முயற்சிக்கணும் என்றதை ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. இதை ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? இந்த சமுதாயத்திலே போகின்றவர்கள் குறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்றாங்க. அந்த தவறை இவர்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லலாம். ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க? பெண்கள் மீது கோமாண்டா இல்ல, பெண்கள் மீது கொண்ட இரக்கம். இதை சொல்லி குறைக்க வேண்டும் என்பது, இதை சொல்லி குறைக்க என்ன உம்மத்திலிருந்து குறைகிறாக என்ன செய்யணும், போகணும் என்பது என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே இதுல என்ன செய்யறாங்க, இன்னும் சிலரை காண்கிறார்கள். ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, நகம் அதிகமாக இருக்கிறது, முகத்தையும் நெஞ்சுகளையும் என்ன செய்கிறார்கள், கீறிக்கொள்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இவர்கள் தான் மக்களுடைய மானத்தில் விளையாடுகின்றவர்கள், மக்களுடைய மானத்தில் விழுகின்றவர்கள், அவர்களுடைய இறைச்சிகளை சாப்பிடுகின்றவர்கள், அவர்களுக்குரிய தண்டனை தான் அவர்களுடைய கரங்களால என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறது அப்படி என்றாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஜக்கூம் என்ற ஒரு செடியை காண்கிறார்கள். ஜக்கூம் என்கின்ற ஒரு கள்ளி மரம், அந்த முட்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா என்னது, அந்த குர்ஆன்ல அந்த தஆமுல் அதீம் என்று சொல்லி பாவிகளுடைய உணவு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஜக்கூம் சபிக்கப்பட்ட, நான் ஒரு வசனம் உங்களுக்கு ஓதி காட்டினேன், குர்ஆனிலே சபிக்கப்பட்ட மரம் என்று சொல்லி என்ன செய்தேன், நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் உயர்த்தப்படுகிறார்கள். வழங்கிட்டா அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதுகளுக்கு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? பேனைகளுடைய எழுதுகோல் ஓசை. பேனை மட்டும் எழுதுது, பேனைகளுடைய எழுதுகோளுடைய சத்தம் என்ன செய்கிறது, கேட்கிறது, எழுதுகின்ற ஓசை. அதாவது கலமுல் முதலாவது ஒரு பேனை இருக்கிறது, அதல்ல, அதுக்கு பின்னால் அதிலிருந்து எடுத்து எழுதப்படுகின்ற பேனைகளுடைய ஓசை என்ன செய்கிறது, கேட்கிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒளித்திரைக்கு பின்னால் இருந்து 3 விஷயங்களை வழங்குகிறார். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல நிக்கிறாங்க, ஒரு ஒளி, அதுக்கு பின்னால் என்ன செய்யறான், சித்ரத்துல் முன்தஹா இடத்துலதான் 3 விஷயங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று சூரத்துல் பக்ராவுடைய இறுதி பகுதிகள், சூரத்துல் பக்ராவுடைய இறுதி பகுதிகள்.
இரண்டாவது அதாவது அந்த 5 நேர தொழுகை, முதலாவதாக 50 நேர தொழுகை, முதலாவதாக 50 நேர தொழுகை சூரத்துல் பக்ராவுடைய இறுதி பகுதிகள். இரண்டாவது, இந்த உம்மத்தில் யாரெல்லாம் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி அவனுக்கு இணை வைக்காமல் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு பெரும்பாவங்களை இறைவன் நாடினால் மன்னிப்பான் என்கின்ற அந்த மன்னிப்பு என்ன செய்கிறது, வழங்கப்படுகிறது. இந்த 3 என்ன செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 நேர தொழுகை எடுத்துக்கொண்டு இப்ப என்ன செய்யறாங்க, இறங்குறாங்க. விளங்கிட்டா, இறங்கி வருவது ரசூலுல்லாஹ் மேராஜிலிருந்து இறங்கி வராங்க. அந்த நேரத்தில் யாரை சந்திக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன கடமை தந்தான், 50 நேர தொழுகை, உங்களது உம்மத் இதற்கு சக்தி பெற மாட்டாது, இறைவனிடத்தில் போய் குறைக்க கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்தை ஏற்று மேலே செல்கிறார்கள். நபி அவர்கள் நிறைய தொழுகின்றவர்கள், கால் வீங்க வீங்க தொழுகின்றவர்கள், ஆனால் தனது உம்மத்துக்கு கஷ்டத்தை குறைக்க சென்றார்கள். விளங்கிட்டா, அல்லாஹ் தஆலா 10 குறைக்கிறான், இன்னொரு அறிவிப்புல 5 குறைக்கிறான்னு வருது. 10 10 குறைக்கிறாங்க, திருப்பி வராங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் குறைக்க சொல்றாங்க, இப்படியே 5 வரைக்கும் வராங்க. அப்பையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதையும் குறைக்க சொல்லுங்க, உனது உம்மத் என்ன செய்யாது, செய்யாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா உபதேசத்தை மறக்கல, அந்த உண்மையை ரசூலுல்லாஹ் விளங்கி வைத்திருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதற்கு பின்னால் நான் அல்லாஹ்விடத்தில் ரப்பிடத்தில் குறைத்து கேட்க என்ன செய்கிறேன், வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசம் உண்மையானது, அப்படியே இல்லையா, நம்ம பார்க்கிறோம். நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறதை கேட்க வெட்கப்படுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா விதியில என்ன எழுதி இருந்தா 50 நேர தொழுகை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5 நேர தொழுகையோடு கீழ்வானத்துக்கு இறங்குகின்ற பொழுது ஒரு ஓசை கேட்கிறது அல்லாஹ்வின் புறம் இருந்து, முஹம்மதே, எழுதப்பட்ட விதியில் எதுவும் மாற்றப்பட மாட்டார். என்ற எழுது விதியில் 50 50 தான். அதனால் உனது 5க்கு பதிலாக 50 வரைக்கும் என்ன செய்கிறது, அந்த தொழுகையுடைய கூலிகள் பன்மடங்காக்கப்படுகின்றன. 1க்கு 10 விளங்கிட்டா, பன்மடங்காக்கப்படுகின்ற 50 50 தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க 5 தான் தொழ வேண்டும் என்று கூலிதான் உங்களுக்கு என்னது அதிகமாக படுகிறது என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் கேட்டுக்க என்ன செய்றாங்க, இறங்குகிறார்கள். அப்ப இப்படி இறங்குகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நபிமார்களை அந்த இடத்துல என்ன செய்றாங்க, காண்றாங்க. இந்த நபிமார்களை இப்ப கண்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி பைத்துல் மக்திஸில் கண்டார்களா, வானத்தில் கண்டார்களா, இந்த பிரச்சனை என்ன செய்கிறது, கருத்து முரண்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இதுல எல்லா நபிமார்களும் ஒருத்தர் தொழுது கண்டிருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கண்டிருக்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கண்டிருக்கிறாங்க. தொழுகையுடைய நேரம் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று என்ன செய்தார்கள், தொழுகை நடத்தினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சுருக்கமா இப்ப உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா முக்கியமான செய்திகள் என்ன செய்கிறது, முடிவடைகின்றன. இதுல விரிவான எந்த தகவலும் இல்லை. ஒரே ஒரு தகவலை தவிர நபிமார்களுடைய அடையாளங்களை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் யாரை போல இருந்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் யாரை போல இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே இதுல தஜ்ஜாலை கண்டதாக, ஃபைலமானியன் தஜ்ஜாலை ஒரு வடிவத்தில் கண்டதாக சொல்வார்கள். இதுவும் இட்டு கட்டப்பட்ட செய்தி. தஜ்ஜாலை ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அங்கே என்ன செய்யல, காணவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரத்தில் என்ன செய்கிறார்கள், காலை பொழுதை அடைகிறார்கள். உலகத்துக்கு காலை பொழுதை அடைந்து விடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்களுடைய உள்ளத்துல பெரிய ஒரு வேதனை. ஏன் இந்த செய்தியை இப்ப நான் சொல்லணும், மக்கள் என்னை பொய்ப்படுத்துவார்கள். மூஜிசாக்கு பின்னால ரசூலுல்லாஹ் அப்படி நினைக்கல, இதுக்கு பின்னால் என்ன செய்யறாங்க, மக்கள் என்னை பொய்ப்படுத்துவார்கள். வரலாற்றுல பாக்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல போறாங்க. வரலாற்று செய்தியில் அவர் முஸ்லீமாக இருந்தார் என்பதுதான் சரியானது. யாரு, அபூ தாலிபுடைய மனைவி, அபூ தாலிபுடைய மனைவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அல்ல, அபூ தாலிபுடைய மனைவி ஃபாத்திமாட்ட போய் அவங்க தான் அங்கதானே வளர்ந்தாங்க, போறாங்க. இப்படி செய்தியை சொல்றாங்க. இதை சொல்ல போறீங்களான்னு கேட்டாங்க. இது சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க அவங்க. இதை என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும் என்பதற்காக வெளியே இருந்து கண்டிக்கிறாங்க, யோசிச்சு கண்டிக்கிறாங்க. அபூ ஜஹல் அங்களால போறாங்க, ரசூலுல்லாஹ்ங்களை காண்றாங்க. முகமது ஏதாவது செய்தி இருக்குதான்னு கேட்கிறான். யாரு, அபூ ஜஹல். ரசூலுல்லாஹ் ஆம் என்கிறார்கள், செய்தியை சொல்றாங்க. உடனே அபூ ஜஹல் பொய்ப்படுத்தல. பொய்ப்படுத்தினா திருப்பி மக்கள் எல்லாம் கூப்பிடுற டைம்ல இவர் இல்லைன்ட்டாரண்டா அப்படின்னு அபூ ஜஹல் நினைக்கிறான். நான் மக்கள் எல்லாரையும் கூப்பிடுறேன், இது அப்படியே சொல்லுவீங்களான்னு கேட்கிறாரு. அபூ ஜஹல்ட நோக்கம் என்ன, எப்படியாவது ரசூலுல்லாஹ்ங்களை போயிருந்தா அறிவிச்சிடணும். அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, மக்கள் எல்லாரையும் திரட்டுறாங்க. மக்கள் எல்லாரையும் திரட்டி என்ன செய்கிறார்கள், அந்த இடத்திலே இந்த பேச்சு பேசப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாரும் பொய்ப்படுத்தி சிரிக்கிறார்கள், நகைச்சுவையாக பேசுகிறார்கள்.
அந்த நேரத்தில் ஒரு சிலர் கேட்கிறாங்க, முடிஞ்சா பைத்துல் மக்திஸை பத்தி எங்கள்கிட்ட சொல்லுங்க, அடையாளப்படுத்துங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வைத்ததை அடையாளப்படுத்தி கொண்டு போறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? அதுல கொஞ்சம் தடுமாற்றம் ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, பைத்துல் மக்திஸை என்ன செய்தார்கள்? எடுத்து காட்டினார்கள். நபி அவர்கள் நேரடியாக காண்பதை போன்று வர்ணித்தார்கள். அங்கு உள்ளவர்கள் சொன்னார்கள், வர்ணித்ததில் அவர் உண்மை உரைத்து விட்டார். வர்ணத்தில் என்னது? வர்ணித்ததில் அவர் உண்மை உரைத்து விட்டார் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் நாம் சொல்ல வந்த இந்த மேராஜுடைய சுருக்கமான ஒரு விளக்கம். இது ஒரு 2.5-3 மணித்தியாலங்கள் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வன்னஜ்மி என்ற அந்த சூறாவிலே நீங்கள் பார்க்கலாம். அதில் அவர் கண்ட செய்தி, அந்த அம்பு எந்த அளவுக்கு நெருங்கிய செய்தி, எல்லாமே எதை பற்றியது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டதை பற்றியது. நபியவர்கள் நேரடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யவில்லை? காணவில்லை, ஒளியைத்தான் கண்டார்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த படிப்பினையின் ஊடாக நாம் சிறந்த ஒரு மனமாற்றத்தை பெற்று அற்புதமான இந்த சொர்க்கத்துடைய காட்சிகளை நாங்கள், அதாவது ஒரு ஈமானிய உணர்வை வளர்த்து, அல்லாஹ் தஆலா இந்த உலகமெல்லாம் அற்பமான இன்பங்களை கொண்டது என்ற உணர்வை ஏற்படுத்தி சிறந்த மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா வழி சமைப்பானாக.